ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் கோஸ் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்கூல் போய்ட்டு வர குழந்தைங்களும் சரி, ஆஃபீஸ் போய்ட்டு வரவங்களுக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி தரலாம். இது ரொம்ப ஈஸி. இது நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கோஸ் ஓட ஸ்நாக்ஸ் நம்ம செய்கிறதுக்கு ஒரு 100 கிராம் கோஸ் எடுத்து நல்லா இந்த மாதிரி சீவரில் வச்சு நல்லா கிரேட் பண்ணி தூளாக பொடியாக எடுத்தாச்சு. இப்போ இது ரெடி. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு, அதையும் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கு. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு. இந்த மாவு இப்போ தான் ரெடி பண்ணது, அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கோஸில், வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கு இல்லையா. இப்போ நம்ம பிசைஞ்சோம்னா இந்த மாவு ஃபுல்லாக அதில் அப்சர்வ் ஆகிடும். அந்த தண்ணியே இதுக்கு போதும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இது கூடவே நம்ம குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, மிக்சட் சில்லி பவுடர், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்மக்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா தனித்தனியாக கூட நம்ம மிளகு சீரக பவுடர், மிளகாய், தனியா பவுடர் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ரவுண்டு பிடிக்க வருது. இப்போ இந்த மாதிரியே எல்லா ரவுண்டும் பிடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம டீ போடுறதுக்கு டைமுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடலாம் ஸ்நாக்ஸ். இப்போ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இப்போ மிதமான தீயில் வச்சு இப்போ நல்லா ஒரு சைடாக நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு சைடாக நம்ம திருப்பிக்கலாம். ஸ்டார்டிங்கே நம்ம திருப்பி விடக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். எல்லாமே ஒன்று போல் நம்ம திருப்பி விட்டோம்னா எல்லாமே நல்லா கோல்டன் கலர் ஆகிவிடும். பாருங்கள், இது எல்லாமே நல்லா செவந்து மேலெல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகிடுது. இது நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி செய்கிறது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போ எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா கோல்டன் கலராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நான் உடச்சி காமிக்கிறேன். உள்ளவும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது நம்ம டீ கூடவும் சாப்பிட்லாம், சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம், சாஸ் இல்லாமையும் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ஈஸியாக செஞ்சு ஸ்கூல் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.